தமிழ்ங்களே நான் மீண்டும் உங்கள் சர்வீஸ். இன்னும் முக்கியமான ஜங்ஷன் இது கேல இருக்கும். முக்கியமான பிளேஸ் வந்திருக்கோம். டூரிஸ்ட் பிளேஸ் தான். இங்கே எல்லாரும் ஃபர்ஸ்ட் வருவாங்க. ஸோ உங்களோட சுற்றி காட்டுவாங்க 360 டிகிரியில் எங்க வந்திருக்கோம்னு சொல்றேன். இப்போதைக்கு அப்படியே வந்துட்டு இருங்க. அங்க பாருங்க, இதுதான் ட்வின் டவர், இரட்டை கோபுரம் சொல்லுவாங்க அதை. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா டூரிஸ்டும் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இங்கதான் வந்து பார்ப்பாங்க. இது பார்த்தா தான் கோலாலம்பூர்ல உங்களுக்கு முடிவுக்கே வரும் அந்த அளவுக்கு. சரி, நெக்ஸ்ட் டைம் கிடைக்கும் வாய்ப்பு நீங்க வாங்க. ரோடு கிராஸ் பண்ண வெயிட் பண்றோம். இது வந்து ஃப்ரண்ட் வியூ. இந்த ஃப்ரண்ட் வியூல பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து ஃபவுண்டைன் இருக்கும், பின்பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பார்க் மாதிரி இருக்கும். இந்த ரெண்டுமே உங்களுக்கு காட்டுறேன். ஹலோ, வந்தாச்சு. ட்வின் டவர் பக்கத்துல வந்தாச்சு. ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஜஸ்ட் 1 மினிட்ல வந்துட்டோம். இப்போ நம்ம ஃபவுண்டைன் காட்டுறேன்னு சொன்னால அது ஃப்ரண்ட் வியூல. இதுதான் ஃப்ரண்ட் வியூ. உள்ள நிறைய இது நீங்க பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா கிளாஸ்ல பண்ணிருப்பாங்க. அது ஒயிட் கலர்ல இருக்கும். அந்த சைடு போனீங்கன்னா கலர் கலரா தெரியும், ஏன்னா லைட்டிங்லாம் இருக்கும். ஸோ இப்போதைக்கு பாருங்க, இன்னைக்கு கூட்டம் கம்மி தான், ஏன்னா இன்னைக்கு மண்டே இல்லை உங்களுக்கு. ஸோ வீக்கெண்ட் தான் அதிகமாக கூட்டம் இருக்கும். பட் இதுதான் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இது ஜஸ்ட் ஸ்மால் ஃபவுண்டைன் தான், ஏற்கனவே உங்களுக்கு காட்டுன்னு சொன்னேன்ல. கைஸ் பாத்தீங்களா, இதுதான் ஃபவுண்டைன். உறவுகளே, நண்பர்களே பாருங்கள், அங்கே ஸ்மால் ஃபவுண்டைன். பின்பக்கம் உங்களுக்கு லைட்டிங் ஷோ காட்டுறேன். கைஸ் கீழே ஃபுல்லாக மாலு, மேலே ஃபுல்லாக ஹோட்டல்ஸ் தங்கியிருப்பாங்க. இந்த ஹோட்டல் தங்கினா ரொம்ப ரேட் அதிகம். அதாவது நம்ம வந்து ட்வின் டவருக்குள்ளே வந்துட்டோம். வெளில பார்த்தோம்னா உள்ளே வந்தாச்சு. இது உள்ள கொஞ்சம் நிறைய ஷாப்பிங் மால் இருக்கும். பார்த்தீங்கன்னா அவங்க தெரியும் பாருங்க, பெரிய பெரிய ஷாப்பிங் இருக்கும். காசு மட்டும் தான் வேணும், வாழ்க்கையில் எப்படி வேணால் வரலாம், அப்படிப்பட்ட இடம் அது. ஸோ இதோட சென்டருக்கு வந்துட்டோம். நம்ம வந்து கூம்பு மாரி பார்த்தோம்ல ஒன்று, இந்த டவரு இதை பாருங்க, அப்படியே பாருங்க. இது வந்து சின்னது ஒன்று, இன்னும் தனியாக போகணும், நான் காட்டுறேன் உங்களுக்கு. கைஸ் பார்த்தீங்களா, இந்த மாலுக்கு கீழே சென்ட்ரல் நம்ம ஏற்கனவே காட்டினேன்ல, அது கீழே பாருங்க. கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயுமே வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் அது ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க. இப்போ என்ன ஃபங்க்ஷன் வருது, தீபாவளி வருதுல்ல, அதனால பாருங்க, ஹாப்பி தீபாவளி, தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ தமிழ் எதிர்ப்பாங்க. தமிழ் நீங்கள் ஒரு மொழினால ஒரு ஜாலியாக இருக்குல்ல, ஹாப்பியாக இருக்குல்ல. கீழே போகலாம், ஃபோட்டோ எடுக்கலாம். இதை எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க, நம்மளும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லாம் ஃப்ரீ தான், உள்ள நிறைய காசு கிடையாது. கைஸ் இப்போ எங்கே போகிறோம்னா, இந்த பில்டிங் அப்படியே பின்பக்கம் வரும். நான் சொன்னேன்ல உங்களுக்கு, லைட்டிங் ஷோ நடக்கும். அது ஆக்சுவலாக லைட்டிங் ஷோ வந்து ஒரு டைம் ஏற்ற மாதிரி தான். நம்ம லக்கு கை இப்போ வந்து லைட்டிங் ஷோ நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு காட்டுறேன், அதை குயிக்காக போய் காட்டுறேன். கைஸ் பாருங்க, லைட்டிங் ஷோ நடந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே ஒரு டைமிங், கரெக்டான டைம் வந்துட்டோம். இது ஒரு 20 மினிட்ஸ் நடக்கும். டிஃப்ரெண்டாக லைட் ஷோ நடந்துட்டு இருக்கோங்க. எங்கே வந்திருக்கோம்னா, அந்த ட்வின் டவருக்கு ஃப்ரண்ட்ல வந்து ஒரு அங்கேருந்து ஒரு 400 மீட்டர் தள்ளி வந்தால் இந்த இடம் வரும். இது ஒரு 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 நல்ல ஒரு பிரிட்ஜ் ஒன்று. ஆக்சுவலாக நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வரோம், லாஸ்ட் டைம் பார்க்க முடியல. இந்த ஃப்ளேவர் பேர் பார்த்தீங்கன்னா சலோமா பிரிட்ஜ் இது. ஸோ இதோட ஃபேமஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்ஜு உங்களுக்கு வந்து கோலாலம்பூரோட சிட்டி சென்டரையும் பம்பாங் பவரோட சென்டரையும் ரோடையும் ரெண்டு கனெக்ட் பண்ணுது. இது வந்து அதாவது மலேசியாவில் பார்த்தீங்கன்னா 370 மீட்டர் வந்து ஸ்டீல பண்ண ஒரே ஒரு பிரிட்ஜ் இதுதான். இந்த வியூ பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும். உங்களுக்கு ஃபுல்லாக ரெட்டா இருக்கு, நம்ம வெளியில காட்டுறோம், பஸ் காட்டுறோம். உங்களுக்கு வந்து பாருங்க, அந்த சிட்டி வியூ தெரியும். இந்த கலர் லைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ, ரெட், ஆரஞ்சு எல்லா கலர்லையும் கலந்துருக்கு. நல்லா இருக்கு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். 360 வியூவில் வந்து அப்படியே பாருங்க. இது வந்து ரோடு கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்களா, ரெண்டு பிரிட்ஜ். அதான் அது ஒரு ஊர், இது ஒரு ஊர். அதுதான் அவங்க சொன்னாங்க, ரெண்டு ஊரையும் கனெக்ட் பண்ணுறது பிரிட்ஜ் ஆக்சுவலா. கலரை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேலேருந்து பார்த்தா தெரியும். நான் கீழே போய் கிட்ட போய் உங்களுக்கு நெருக்கி காட்டுறேன். இல்லை ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் இருக்கு, அதுக்காக தான் உங்களுக்கு காட்டணும்னு வச்சிருந்தேன். ஸோ போகிற வழியில் நான் லாங் போய் காட்டுறேன். இந்த பிரிட்ஜோட ஓர்வை பாருங்க, அருமையாக இருக்கு. ஆனால் நாங்கள் லாஸ்ட் டைம் வரல, எங்களுக்கு இந்த வாட்டி தான் கொஞ்சம் செக் பண்ணோம். கூகுளில் ஒன்று இருந்துச்சு. உறவுகளே பார்த்தீங்களா, செமெண்ட்ரி கல்லறை பார்த்தீங்களா. இந்த கல்லறை என்ன ஸ்பெஷல் சொன்னால், இப்போ நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம்னா, கல்லறை போட்டு மேலே மூடிடுவோம்ல, சிமெண்ட் வச்சு மூடிடுவோம். இங்கே எப்படின்னா சென்ட்ரலில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இடமே கேப் மாதிரி விட்டுருக்காங்க. புதைச்சதுக்கு அப்புறம் ஒரு சின்னதாக கேப் போட்டு அது மண்ணை நிறவி அதில் ஒரு செடியை வச்சு வளர்க்குறாங்க பாருங்க. நல்லா இருக்குல்ல. எப்பயுமே இறந்ததுக்கு அப்புறம் ஒரு செடி நட்டா சொல்லுவாங்களா, அந்த கான்செப்ட்ல அந்த கலர்லேயே மேலே வந்து இடத்த விட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இது கலருக்கு போகிற என்ட்ரன்ஸ் இதுதான். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் தான் உள்ளே போயிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், தேங்க்யூ, குட் நைட் டுடே.